அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான சைடிஷ் அப்படின்னா அது உருளைக்கிழங்கு தான். இன்றைக்கி உருளைக்கிழங்குல மிளகு வறுவல் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துலாம். இதுக்கு ஆல்ரெடி உருளைக்கிழங்கை நான் பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்து சேர்த்திக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம 15 பல் பூண்டு நான் எடுத்து இடித்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்து நல்லா ப்ரௌன் கலர் ஆன பின்னாடி கட் பண்ணி வச்சுருக்க ஆனியன், க்ரீன் சில்லிஸ், கறி லீவ்ஸ் இதையும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாம். வெங்காயம் ரொம்ப வணங்கக்கூடாது. லைட்டாக டிரான்ஸ்பரண்ட் ஆன உடனே நம்ம வேக வச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை கையில் லைட்டாக உடச்சி விட்டுட்டு அப்படியே சேர்த்து இப்போது உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பு, சில்லி பவுடர் அண்ட் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 5 to 10 மினிட்ஸில் நம்ம சேர்த்த உருளைக்கிழங்கு, ஆனியன்ஸ் எல்லாமே நல்லா மிங்கிள் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம பார்த்திங்கன்னா இப்போது கோக்னட் ஆயிலை நல்லா தீவிர ஊற்றி விட்டுட்டு கைப்பிடி அளவு மல்லி இலை அண்ட் 1 to 1.5 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே இறக்கிடலாம். நல்ல ஒரு காரசாரமான மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. சப்பாத்திக்கு இதை விட பெஸ்ட்டான காம்பினேஷன் இருக்க முடியாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். பை கைஸ்.